ஹாய் வணக்கம். இப்போ டைம் என்னாச்சு தெரியுமா? 2 மணி. பசி எடுத்துருச்சு. தூங்காதனால பசி எடுத்துருச்சு எனக்கும் என்னோடய பப்பிக்கும். ஸோ எனக்கு மேகி எடுத்துக்கிட்டேன். மேகி இன்றைக்கி போட்டு சாப்பிட்லான்னு சிம்பிளாக. அதே மாதிரி என்னோடய பப்பிக்கு ப்ரெஸ்ட்டோட இது வாங்கி வச்சுருந்தேன், சிக்கனு. ஸோ அவங்களுக்கு அது சுட காட்டிட்டேன். அப்புறம் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். சரியான பசி. ஏன்னா நம்ம தூங்கலைல்ல, அதனால் பசி எடுக்கும். சாப்பிட்டாகணும். சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். ஸோ அப்போ என் கூட பார்ட்னராக யார் இருப்பாருன்னா என்னோடய பப்பி தான் இருக்கும். அதுதான் எப்போதுமே என் கூடவே இருக்கும். என் ஹஸ்பண்ட் வெளியே போன டைமில் அதுதான் என் கூட இருக்கும். ஸோ அவர் இன்றைக்கி அவுட்டிங்கு. சத்ரேனாலே நார்மலாகவே அவுட்டிங் தான். ஸோ எனக்கு துணை என்னோடய நாய்க்குட்டி தான். அப்புறம் ஒரு காஃபி கலக்கிட்டேன். நெஸ்காஃபி கலக்கினேன். அப்புறம் மேகி போட்டு ஒரு சில்லி சாஸை போட்டு மின்னுக்கு போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவருக்கு தான் ஓப்பனிங் பண்ண சூடாக்கிட்டாங்கன்னே கொஞ்சம் சூடாக இருக்குது. ஓப்பனிங் பண்ணி கொடுத்தோன்னே அவர் சாப்பிட்றாரு பாருங்கள், எப்படி சாப்பிட்றாரு பாருங்கள். எனக்கு தான் பசினா அவருக்கும் பசி. அப்புறம் சாப்பிட்டு இன்னொன்று கேட்டார். நான் கொடுக்கல, ஒன்றே போதும்னு சொல்லிட்டேன். அவர் பெரிய குட்டி இருக்கார்ல, அவருக்கு தெரியாமல் தான் இவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இல்லைன்னா அவரும் நிற்பார், இவருக்கு கிடைக்காது அப்புறம் சாப்பாடு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே சில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் பெல்கனியில் போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நைட்டை ரசித்தேன். 2 மணி நைட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரசித்தேன். ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில், வீட்டில் இல்லாதப்ப எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப துணையாக இருக்கிறது இந்த நாய்க்குட்டிங்க தான். இது நாய்க்குட்டிங்கன்னு சொல்கிறத விட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கும் மேலே இவங்களா நாயின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் தனிமையிலையும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இந்த நாய்க்குங்க தான், இந்த பெட்ஸுங்க தான். ஸோ இந்த பெட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த லோன்லி ஃபீல் ஆகாது. எப்போதுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி, யாராச்சும் கூட இருக்கிற மாதிரியே தோணும். என்ன தான் அவர் என் கூட இருந்தாலும் எப்போதுமே அவங்க அப்பாவை அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவார். என்கிட்ட பார்த்துட்டு விளாண்டாலும் பின்னாடி திரும்பி அவங்க அப்பா வராரான்னு டோரை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்பா தான் இவரை மிஸ் பண்ணவே மாட்டார். என்றைக்குமே மனசாளுங்களோட இந்த மாதிரி 5 அறிவு ஜீவனுங்க தான் நம்மளை ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.